வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் ஒரு சாம் பார்க்க போகிறோம். பாட்டிலுக்குள்ளார ஒரு மூன் இருக்கிற மாதிரியான இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் 4 இதில் எல்லாமே 4 பெட்டல் ஷேப் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் இதை எடுத்துக்கலாம். 2 ஒயிட்டு 2 டார்க் ப்ளூ. ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7, ஸ்டெப் 8 வந்து நம்ம டர்ன் பண்ணணும். ஸ்டெப் 8 இதை நம்ம டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மேலே வந்துடும். இப்போ நம்ம இப்படியே இந்த சைடு போகலாம். ஸ்டெப் 9 இதுவும் டேர்னிங் பாயிண்ட்டு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு முன்னாடியும் இந்த லெஃப்டில் இருக்க ஒயரை வந்து ஒரு பீடை ஆட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிற பீடில். ஸ்டெப் 10 இப்போ 2 பீடு தான் நம்ம ஆட் பண்ணோம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போயும் ஒவ்வொரு தடவையும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். இந்த அடியில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் கவனமாக சேர்த்துட்டு போனீங்கன்னா தான் அந்த இமேஜ் கரெக்டாக வரும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாத எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து எல்லோ ப்ளூ. இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து டேர்னிங் இது. ஸோ ஒயிட் ஒன்று ப்ளூ ஒன்று இந்த சைடு இப்படி போட்டுக்கலாம். இப்போ டேர்னிங் வந்துருச்சு. இப்போ அடுத்து தேர்ட் லைன் போகலாம். டேர்னிங் இது. ஸோ 3 பீட் ஆட் பண்ணோம். ஒரு ஒயிட்டு 2 ப்ளூ. டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நெக்ஸ்ட் இதில் 2 ப்ளூ, அடுத்து 2 எல்லோ. இந்த இடத்துல தான் நமக்கு மூன் ஷேப் கொண்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மூன் ஷேப் தெரியும். திருப்பியும் 2 எல்லோ, அடுத்ததில் ப்ளூ எல்லோ, நெக்ஸ்ட் ப்ளூ அண்ட் ப்ளூ, நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட்டு. இதில் வந்து நமக்கு பர்பிள் ஆட் ஆகும். ஸோ ஒயிட் அண்ட் பர்பிள் எடுத்துக்குவோம் அடுத்ததுக்கு. நான் லாஸ்ட்டில் ஒயிட் அண்ட் பர்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். லைட் கலராக இருக்குது பர்பிள். ஸோ இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் எல்லாம் மொத்தமாக தெரியும் போது அது உங்களுக்கு தெரியும். தனியாக தெரியும் போது ரொம்ப லைட்டாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம அடுத்த லைன் போகலாம். தேர்ட் ஸ்டெப்பு ஒயிட் பர்பிள் எல்லோ. இதில் 3 பீடு போடணும். டேர்னிங் இது அதனால். நெக்ஸ்ட்டு பர்பிள் அண்ட் ப்ளூ, நெக்ஸ்ட்டு பர்பிள் அண்ட் ப்ளூ, நெக்ஸ்ட் எல்லோ அண்ட் எல்லோ, எல்லோ அண்ட் ப்ளூ, இப்போ அந்த மூன் ஷேப் இங்கே உங்களுக்கு கர்வ்டாக வருது தெரியுதா? ப்ளூ ப்ளூ, ஒயிட் ப்ளூ. இதுதான் இந்த லைனோட லாஸ்ட்டு. ஸோ நம்ம அடுத்து டேர்னிங் பண்ண போகிறோம். டேர்னிங் இது. ஸோ 3 எடுக்கணும். ஒயிட்டு ப்ளூ எல்லோ,
blue blue, blue yellow, white yellow, yellow yellow, purple purple. இப்போ நம்ம லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். ஒயிட் பர்பிள். இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த லைன் போகலாம். டேர்னிங் இது. ஸோ ஒரு ஒயிட்டு 2 பர்பிள். இப்போ டேர்ன் பண்ணியாச்சு. 2 பர்பிள், purple and blue. White and blue. அடுத்து blue and blue. இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த ப்ளூ தான் வரும். அதுக்கு அடுத்ததுலேயும் ப்ளூ ப்ளூ. இப்போ லாஸ்ட் இது போகிறோம். இதில் ஒயிட் ஒன்று ப்ளூ ஒன்று, ஒயிட் ஒன்று ப்ளூ ஒன்று. ஸோ இந்த லாஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மூன் ஷேப் தெரியுதுங்களா? இந்த எல்லோ கலர் தான் அந்த மூன். டேர்னிங் இது. ஸோ 3 பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட்டு, 2 ப்ளூ, எல்லோ ஒன்று, டார்க் ப்ளூ ஒன்று, ஒரு பர்பிள், ஒரு ப்ளூ, ஒயிட்டு, பர்பிள், திரும்பவும் ஒரு ஒயிட்டு, ஒரு பர்பிள், நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ அண்ட் பர்பிள். இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். டர்ன் பண்ணணும் லாஸ்ட்டில். இப்போ ஒயிட் அண்ட் பர்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதை டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம 3 பீடு, ஒரு ஒயிட்டு, 2 பர்பிள், பர்பிள் பர்பிள், இப்போ ஒயிட் அண்ட் பர்பிள். அதே போல் நெக்ஸ்ட்டு 2வும் ஒயிட் அண்ட் பர்பிள், 2 டைம்ஸு ஒயிட் அண்ட் பர்பிள் இன்னும் போட்டுக்கணும். இந்த இடத்துல 3 டைம்ஸ் ஒயிட் அண்ட் பர்பிள் போட்டிருக்கேன். 1 2 3. அடுத்து ப்ளூ வரணும். ப்ளூ ப்ளூ, ப்ளூ ப்ளூ. அடுத்து லாஸ்ட் வந்துட்டோம். இப்போ வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ டேர்னிங் பாயிண்ட்டு. ஒயிட் ப்ளூ ப்ளூ, ஸோ ஒரு ஒயிட்டு, ஒரு பர்பிள். இதே போல் 5 டைம்ஸ் ஒயிட் அண்ட் பர்பிள் வேணும். நம்ம 1 போட்டுட்டோம். இன்னும் 4 ஒயிட் அண்ட் பர்பிள் ஆட் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் ஒயிட் வந்திருக்கு. ஒயிட் பர்பிள்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபைனல் இதுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டில் அந்த லைன் டர்ன் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு ஒயிட் ஒன்று, ப்ளூ ஒன்று போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ டர்ன் பண்ணுறோம். டர்ன் பண்ணுறதுக்கு 2 ஒயிட்டு, ஒரு பர்பிள். இந்த இதில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் பர்பிள் தான் இந்த லைன் ஃபுல்லாக. ஒயிட் அண்ட் பர்பிள். ஸோ சேம் ஸ்டெப்ஸு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஒயிட் அண்ட் பர்பிள் தான் இது ஃபுல்லாகவே. இந்த லாஸ்ட்டில் 2 ஒயிட்டு. இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஒயிட் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணிக்குவோம் ஒயிட் கலர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா நான் இந்த இடத்துல பார்ப்போம். ஃபஸ்ட் இப்போ இங்கே ஒயிட் கலர் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். 3 ஒயிட் கலர் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். டர்னிங் இது 3 ஒயிட்டு. ஸோ இனிமேட்டு ஃபுல்லாகவே ஒயிட்டாக ஆட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வெயிட் போடுவோம்.
இந்த இதுக்கு வரைக்கும் நம்ம போட்டால் போதும். நம்ம இந்த லைனுக்கு மேலே வந்து ஒரு இது குறைக்கணும், கம்மியாக்கணும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்பில் நான் போடுறேன். இப்போ இந்த லாஸ்ட்டு இதுக்கு இதில் வந்த உடனே இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. மேலே வந்து க்ராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைடில் இருக்கிறது பீட்குள்ளார போகலாம். இப்போ இந்த ரைட் சைடு இருக்கிற வயரை வந்து நான் எடுத்து உள்ளே விட்டு இந்த சைடு இப்படி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் 2 ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீடில் வந்துட்டு இங்கேருந்து இது 2 இதில் வந்துட்டு 2 ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வயரை வந்துட்டு நம்ம இந்த பீடில் இங்கே சைடில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார நம்ம விட்டுக்கலாம். இங்கே இருக்குது இந்த வயரை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இந்த வயரை வந்துட்டு இந்த 3 பீட்குள்ளாரையும் விட்டு எடுத்துக்கலாம். மேலே இழுக்கும்போது டைட் ஆக்கும்போது நமக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போ நமக்கு இங்கே இப்படி திருப்பி கொண்டு வந்துட்டோம். இந்த இதில் வந்து இப்படியே ஒரு 3 பீடில் 2 பீடை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இது வழியாக வந்து பழைய இடத்துக்கே இப்படி கொண்டு வந்து நிறுத்திடணும். பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக தெரியும், பட் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது 3 பீடை எடுத்துக்கலாம் ஒயிட் கலரு. இந்த லைன் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் தான் வரும். இது வரைக்கும் போட்டுக்குவோம். இந்த இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இதை ஸ்கிப் பண்ணிடணும். இது வரைக்கும் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக ஒயிட் கலர் தான். இப்போ நம்ம லாஸ்ட்டில் இருக்கிறோம். ஸோ இந்த இதில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்படி மேலே டர்ன் பண்ணிக்கணும். இந்த இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு இது முன்னாடியே நம்ம முடிச்சிருக்கோம். டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்க? நமக்கு இப்படியும் க்ராஸாக இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் போவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது 3 ஒயிட் கலர் பீடை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம மேலே கவர் மேக் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இதில் வந்து ப்ரௌனு அண்ட் ஒயிட் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டைம்ஸு ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட் 3 டைம்ஸு ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். 3 இது இருக்கணும். அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட்டை ஆட் பண்ணி மேலே டர்ன் பண்ணிக்குவோம். லாஸ்ட்டில் 2 ஒயிட் போட்டு நான் இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு மேலே அடுத்த லைன் கொண்டு போகலாம். 2 ஒயிட்டு 1 ப்ரௌனு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் அடுத்து வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் ஒயிட் ப்ரௌன் சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த பண்ண மாதிரியே டர்ன் பண்ணணும். நான் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் போட்டுட்டு இது 2 இதை ஆட் பண்ணேன். 3ஆவதுல வந்துட்டு நான் வந்து மேலே வந்து க்ராஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு இது ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்துக்குவோம். போன தடவை பண்ண மாதிரியே ப்ரௌன் கலருக்குள்ளே ஜாயின் ஆகும். ஒயிட் கலருக்குள்ளே திருப்பியும் வருவோம். இப்போ 2 ஒயிட் கலர் எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு வந்து ஒயர் இப்படி இருக்கும். இந்த மாதிரி 3 இது பீட்டில் இருக்குது. இதில் நான் வந்துட்டு லெஃப்ட் சைடில் 2 ஒயிட் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த ஒயரை வந்து இந்த ப்ரௌன் கலரில் திருப்பி கொண்டு வருவோம். இந்த ப்ரௌன் கலரில் கொண்டு வந்துட்டு திருப்பி இந்த 2 ப்ரௌன் வழியாக மேலே வருவோம். ஜஸ்ட்டு டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், அவ்வளோதான். திருப்பி லாஸ்ட்டில் அந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும். பார்க்க தான் கன்ஃபியூசிங்காக தெரியும், பட் செய்யும்போது உங்களுக்கே புரியும் எப்படி எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. பார்க்குறத விட செய்யும்போது நமக்கு ஈஸியாக புரியும்.
இப்போ நம்ம வயரை இந்த பீடில் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த 2 லைன், அடுத்து இங்கே 2 லைன், இந்த இதுலேருந்து இந்த இது வரைக்கும் நம்ம 3 பீடுக்கு மட்டும் போட்டால் போதும். ஸ்டார்ட் பண்ணுறது நான் ப்ரௌனில் ஆரம்பிக்கிறேன். இது ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த 2 3 இந்த 3 பீடுக்கு மட்டும்தான் நம்ம போட போகிறோம். லாஸ்ட்டில் இந்த 2 ப்ரௌன் போட்டு மேலே டர்ன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இன்னொரு லைன் வந்து இங்கேயும் ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் இது ரெண்டுமே ப்ரௌன் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நான் இதில் மேலே முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த இது பாட்டில். இது பார்த்திங்கன்னா பாட்டில் ஷேப்பு உங்களுக்கு இப்போ தெரியும். இது மேலே வந்து அதோட மூடி, அந்த கண்ணாடி ஜாரில் அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி மூடி. இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். 2 இருக்குது. இதில் வந்து நான் டார்க் ப்ளூ கொடுத்துருக்கேன், இதில் லைட் ப்ளூ கொடுத்துருக்கேன். ரெண்டும் ஒரே இதாகவும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். ஸோ சேம் இதே பேட்டர்னை இன்னொரு இது தடவை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒன்றோட ஒன்று வச்சுக்குவோம். நம்ம இப்போ இங்கே மேலேருந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிகிட்டே வருவோம். நமக்கு அப்போ இது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக வந்துடும். ஸோ இப்போ நான் இதை எடுத்த உடனே நான் ஃபஸ்ட்டு மேலே வந்து மட்டும் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நான் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இங்கேயும் அதே 4 பெட்டல் ஷேப் தான் கொண்டு வரணும். ரெண்டத்தையும் நேராக வச்சு இப்படி பண்ணிக்குவோம். இப்போ நான் இன்னொரு ப்ரௌன் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஒவ்வொரு இதுலேயும் நம்ம மேலே மட்டும் நான் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பீட் குள்ளே இந்த சைடு 2 சைடுமே ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 2 தடவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீட் குள்ளரை மட்டும் விட்டுக்கலாம், சைடில் இருக்கிற பீட் குள்ளரை. ஒரு பீடு போட்டு அப்புறம் க்ராஸ் பண்ணிக்குவோம். நமக்கு இப்போ மேலே இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இப்போ சைடில் வந்துட்டு நான் போடும்போது 2 டைம்ஸ் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரௌன் கலர்லேயே 2 டைம்ஸ் சைடில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இங்கே இது பண்ணுறத விட செய்யும்போது உங்களுக்கு அங்கே புரியும். இதில் வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஆனால் சைடில் வந்து 2 ப்ரௌன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ஒயிட் கலர் கொடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து ப்ரௌன் கொடுத்து இந்த இடத்துல முடிப்போம் நம்ம. இப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் இதில் வந்து நிற்கிறோம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட முடிக்காத இந்த இதுலேயும் உள்ளே போயிட்டு வந்து நம்ம நாட் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல உள்ளே போயிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சைடு 2 ஸ்டிச்சு ப்ரௌனு, இங்கிட்ட 2 ஸ்டிச்சு ப்ரௌனு, மேலே 3 ஸ்டிச்சு ப்ரௌன் வரும். அவ்வளோதான். மீதி ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டு. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராஜெக்ட் தான். அழகாக இருக்கும் செஞ்சு முடிக்கையில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.